ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில மாதத்தில் 7 மாதம் முடிந்து 8வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 விதத்தில் பயணம் செய்வார். அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடவுள் முன்னாடி கதறி அழுதாலும் நடக்க வேண்டிய விஷயம் விதிப்படி நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்கக்கூடிய ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மேச ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரிரு விஷயங்களை தவிர நிறைய விஷயங்களில் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் சரி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். அப்புறம் நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களில் சிக்கல் உங்களுக்கு பெருசாக இல்லை. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். ஸோ ஆகஸ்ட் மாதம் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மேசராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கிரகங்களுடைய பயிற்சி பார்க்கும்போது அதிர்ஷ்டமாக சாதகமாக அமைஞ்சிருக்கு. மேலும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் இப்படி இருக்கும், மேச ராசிக்காரங்க உங்களுக்கு நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கும் என்பதை எல்லாமே ஜோதிடர்கள் உங்களுக்கு தெளிவாக கணிச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பெறக்கூடிய பொது பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு என்னங்கிறத இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு ஓரிரு விஷயங்கள் கொஞ்சம் முகனையாக இருக்கும். அதாவது நடக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு எதிராக இருக்கும். ஓரிரு விஷயங்கள் அப்படி எதிராக இருக்குமோ தவிர மற்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அந்த மாதிரி தான் கிரகநிலைகள் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோக சம்பந்தப்பட்டமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். இப்படி எல்லா விஷயங்களுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது போல தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நடக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களில் கூட இதுக்கு முன்னாடி இருந்த சிக்கல்கள் உங்களை தொடராது. எல்லா சிக்கல்கள் உங்களுக்கு நீங்கள் செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக பண்ணுற மாதிரி உங்களுக்கு பணம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் செலவுகள் பண்ணுவதில் மட்டும் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பணத்தையும் கையாள்வதில் இந்த ஆகஸ்ட் மாதம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இது ரெண்டுமே மகிழ்ச்சியாக இருந்தால் கூட குழந்தைகளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த குழந்தைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும் போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுமோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும். அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்காமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. சொத்து தொடர்பாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமற்ற அமையும். அதனால் சொத்து தொடர்பாக எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். அப்புறம் உபயோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருட்களால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உபயோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொருட்கள் நஷ்டம் இல்லாமல் இருக்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தேவையா அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடு பண்ணுறதா இருந்தால் மேச ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதம் பண்ணலாம்.
கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி வந்து கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக வியாபாரத்துக்கு இருக்கிற மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு குடும்பம் திருமண வாழ்க்கைலாம் கூட இப்படி தான் இருக்குமா? ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் மேசராசினருக்கு 2வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரிய பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இருக்கும். ஆனால் மாதத்தில் இறுதியில் வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படலாம், அல்லது உங்கள் இருவருக்கும் உணர்ச்சி பூர்வமான வாக்குவாதங்கள் பெரிதாகலாம். அதனால் மாதம் கொஞ்சம் பின்னாடி போகும்போது கவனமாக இருக்கணும். அப்புறம் பண நெருக்கடி ஏற்படாது என்றால் கூட பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டுக்கான பொருட்கள் வாங்குவது, முதலீடு செய்வது உள்ளிவற்றில் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் ஏற்படலாம். அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க ஆகஸ்ட் மாதம் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் 2 பேருமே வந்து யோசித்து பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பொருட்கள் வாங்கிறது, முதலீடு செய்கிறது உள்ளவற்றில் உங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுமா? அதனால தான் வந்து நீங்கள் கவனமாக செலவு பண்ணுறதை பார்த்து பண்ணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் வேலை, தொழில், வியாபாரத்தில் கூட இந்த மாதிரியான நிலை தான் இருக்கும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் ராசினருக்கு வேலை மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவுக்கு நற்பலனை கொடுக்கும். இதில் புதன் வக்ரம் அடைகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பேச்சால் ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்தலாம் என்பதனால பேச்சில் மட்டும் கவன தேவை என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரப்படி உங்கள் ராசினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பணம் ஈட்ட முடியும். குறிப்பாக பங்கு சந்தை, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை ஈட்ட முடியும். அதுக்காக உங்களுக்கு லாபம் ஈட்டக்கூடியதுனால புதுசாக எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இருக்கக்கூடியதை டெவலப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் புதுசாக எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல வருமானம் வரும், வேலையை சஸ்திரப்படுத்தி கொள்ள வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ வேலையை தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் வேலை, தொழில், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன். மெயினாக எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சு கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. அதனால் கவனமாக இருக்க வேண்டியது எதுலங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மேசராசினருக்கு ஆகஸ்ட் மாதம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட செலவுகள், வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய சின்ன வாக்குவாதங்கள் உள்ளிட்ட விஷயங்களால் அவ்வப்போது பிரச்சனைகள் தோன்றலாம். அதனால் இந்த பிரச்சனைகளை வந்து சமாளிப்பதற்கு கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லது. இது பிற்காலத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் வீட்டு பராமரிப்பு செலவு, வாகன பராமரிப்பு செலவு உள்ளிட்டவை திடீரென்று ஏற்படும். இந்த செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நீங்கள் மற்ற செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் பேச்சில் நிதானத்தையும் வார்த்தைகளில் கவனமும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேச்சில் நிதானத்தையும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதையும் கடைபிடிங்க. ஸோ அப்படி கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையை தவிர்க்க முடியும். ஸோ மேச ராசிக்காரங்க இப்போ நான் சொன்ன இந்த முக்கியமான விஷயங்களில் கவனமாக இருங்க. ஸோ இதில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாவே பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இப்படியெல்லாம் கிரகங்களால் ஆட்டி வைக்க போகுது. ஸோ ஆட்டி வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப மேச ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதம் நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.